வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 10 முறை தோற்று ஒரே ஒரு முறை ஜெயிச்ச ஒரு பெண்ணோட கதை. இது வெறும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி மட்டும் இல்ல, இதுல ஒரு சூப்பரான பிசினஸ் பாடமும் இருக்கு. வாங்க இத கதைக்குள்ள ஆழமா போலாம். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு இன்டர்வியூல தோத்துட்டா போதும், நம்மள பலருக்கும் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துரும். ஆனா இந்த கதையோட நாயகி 10 முறை விழுந்தாலும் 11வது முறை எழுந்த ஒரு பெண். நாம இங்க ஏதோ பெரிய கம்பெனியோட சிஇஓ கதை பத்தி பேச போறதில்ல. நம்மள மாதிரி ஒரு ரொம்ப சாதாரண பெண், மாரீஸ்வரி அக்கா. அவங்க எப்படி சுண்டல் விற்று தன் வாழ்க்கையே மாத்துனாங்கன்னு தான் பார்க்க போறோம். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் நிறைய தோல்விகள் ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மாரீஸ்வரி அக்காவோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு நீண்ட சவாலான பாதை இருக்கு. அதோட முதல் பகுதி தொடர் தோல்விகள். இப்போ நீங்க பாக்குறது வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல, இது அவரோட விடாமுயற்சிக்கு ஒரு சாட்சி. மசாலா பொடி, கருவாடு, தேன், அப்பளம்னு கிட்டத்தட்ட 10 தொழில்கள் செஞ்சு பார்த்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இதுதான் நம்ம வாழ்க்கைய மாத்த போகுது நம்பி ஆரம்பிப்பாங்க. ஆனா கடைசியில நஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும். கையில இருந்த காசெல்லாம் போயிடுச்சு, நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஒரு கட்டத்துல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம அவரும் அவரோட கணவரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசல்ல உட்கார்ந்து அழுதுருக்காங்க. அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற அந்த நொடியில இருந்து தான் மாரீஸ்வரி அக்காவோட உண்மையான கதை ஆரம்பிக்குது. விரக்தியோட உச்சத்துல அதே கோயில் வாசல்ல ஒரு சின்னதா ஒரு ஒளி தெரிஞ்சது. அதே கோவில் வாசல்ல ஒரு வயசான தம்பதி சுண்டல் வித்துட்டு இருந்ததை பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள எழுந்த ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்விதான் இது: அவங்களால முடியும்னா நம்மளால ஏன் முடியாது? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஐடியா ஏதோ பெரிய பிசினஸ் கோர்ஸ்ல இருந்தோ இல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேச்ச கேட்டுட்டோ வரல. தன் கண் முன்னாடி இருந்த ஒரு தேவையை கவனிச்சதுல இருந்து பிறந்தது. அவ்வளோதான். சரி, ஐடியா கிடைச்சிருச்சு, தொழிலும் ஆரம்பிச்சாச்சு. ஆனா சவால்கள் இன்னும் முடியல. பணப்பிரச்சனையை தாண்டி அடுத்த பெரிய சவால் சமூகத்துக்கிட்ட இருந்து தான் வந்தது. சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்கன்னு பலரும் முகத்துக்கு நேராகவே இப்படிதான் கேலி பேச ஆரம்பிச்சாங்க. தெருவுல நின்னு சுண்டல் விற்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமா தெரிஞ்சது. ஆனா மாரீஸ்வரி அக்கா இந்த அவமானங்களை ஒரு தடையா பார்க்கல. அதுக்கு பதிலா தனக்கு எதிரா வந்த ஒவ்வொரு வார்த்தையையும் பெட்ரோல் மாதிரி ஊத்தி தன்னோட விடாமுயற்சிங்கிற வண்டிய இன்னும் வேகமா ஓட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு மனநிலை தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அந்த பெட்ரோல் வீண் போகல, அவமானங்கள் தந்த அந்த சக்தி அவங்களோட உழைப்புல தெரிஞ்சது. மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா அவங்களோட அந்த புதிய முயற்சி வளர ஆரம்பிச்சது. அப்படிதான் ஈஸ்வரி ஹெல்தி ஃபுட்ஸ் பிறந்தது. இந்த வளர்ச்சி பயணத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு சின்ன டேபிள்ல வெறும் 1.25 கிலோ சுண்டல்ல ஆரம்பிச்சது, அப்புறம் 5 கிலோ ஆச்சு, 10 கிலோ ஆச்சு. இப்போ ஒரு நாளைக்கு 20 கிலோக்கும் மேல விதவிதமான சுண்டல், சத்தான சிற்றுண்டிகள்னு விற்பனை பண்றாங்க. இதுக்கு பேர் தான் உண்மையான படிப்படியான வளர்ச்சி. இன்னைக்கு மதுரை ஜெய்ஹிந்த்புரத்துல அவங்க கடை இருக்கிற இடம் சாயங்கால நேரத்துல ரொம்பவே பரபரப்பா இருக்கும். அது இப்போ வெறும் ஒரு கடை மட்டும் இல்ல, அந்த பகுதி மக்களோட நம்பிக்கையின் அடையாளமா மாறி இருக்கு. இது பொதுமக்களுக்கு சுண்டல் விக்கிற விலை. ஒரு சாதாரண விலை தானே. ஆனா ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் 10 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. 2 ரூபாய் லாபம் கம்மியானாலும் பரவாயில்ல, அடுத்த தலைமுறை ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது அவங்களோட கொள்கை. இதுக்கு பேர் தான் மனசாட்சியோட வியாபாரம் பண்றது. ஒருத்தர் தனியா நின்னு இவ்ளோ பெரிய வெற்றிய அடைய முடியாது. இந்த கதையில மாரீஸ்வரி அக்கா மட்டும் ஹீரோ இல்ல. அவங்க ஒவ்வொரு தடவையும் விழும்போது அவங்கள தாங்கி பிடிக்க ஒரு வலுவான ஆதரவு இருந்துச்சு. அதுதான் அவங்க குடும்பம். மாரீஸ்வரி அக்காவே அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அந்த குடும்பத்தோட பிணைப்பு நமக்கு நல்லா புரியுது. நான் படிச்ச பொண்ணு ரோட்ல நின்னு வியாபாரம் பண்ண மாட்டேங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம தன் அம்மாவுக்கு துணையா நிக்கிறாங்க அவங்க மகள். சோ இந்த கதையோட மிக முக்கியமான பாடம் இதுதான்னு நான் நினைக்கிறேன். உண்மையான செல்வம்ங்கிறது நம்ம பேங்க் பேலன்ஸ்ல இல்ல, நம்ம குடும்பத்தோட ஆதரவுலையும் நம்மோட பணிவான குணத்திலையும் தான் இருக்கு. சரி, இது ஒரு அற்புதமான கதை. ஆனா மாரீஸ்வரி அக்காவோட இந்த பயணத்திலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு நாம எடுத்துக்க வேண்டிய பிராக்டிக்கலான பாடங்கள் என்னென்ன, அதை இப்ப தொகுத்து பார்க்கலாம். நம்ம பலரும் என்ன நினைக்கிறோம், ஒரு டிகிரி இருந்தா போதும், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த வேலை தான் செய்யணும், ஜெயிச்சா உடனே ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா மாரீஸ்வரி அக்காவோட வாழ்க்கை நமக்கு வேற சில பாடங்கள்ல சொல்லி கொடுக்குது. எந்த ஒரு சின்ன தொடக்கமும் வலிமையானது. தொடர்ந்து முயற்சி பண்றது தான் வெற்றிக்கான ஒரே வழி. அவமானங்களை தாங்கிக்கிற மனசு இருந்தா எதையும் சாதிக்கலாம். இந்த கதையை வெறும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு பிசினஸ் கேஸ் ஸ்டடியா பாருங்க. பசிங்கிறது ஒரு நிரந்தரமான சந்தை. ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு ரொம்ப ரொம்ப குறைவு. தரம் மற்றும் சேவையால தன்னை மத்தவங்களை விட வேறுபடுத்தி காட்டினாங்க. நம்பிக்கையின் மேல தன்னோட பிராண்டை உருவாக்குனாங்க. இதுதான் உண்மையான தொழில் முனைவு. ஆமா, அவங்க விற்றது வெறும் சுண்டல் இல்ல, 10 முறை தோத்தாலும் பரவாயில்ல, மீண்டும் எழுந்து ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை தான் அவங்க ஒவ்வொரு நாளும் வித்துட்டு இருக்காங்க.
வேலை இல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதை விட உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை கவனிக்க ஆரம்பிக்கலாமே. மாரீஸ்வரி அக்காவை போல உங்களுக்கான ஒரு சின்ன தொடக்கத்தை கண்டுபிடிச்சு உங்க வெற்றி கதையை நீங்களே எழுத தயாரா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.